அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அல்வா ரெசிபிங்க. ரொம்ப ஹெல்த்தியான அல்வா செய்ய போகிறோம். அது கோதுமை ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணலை, மஞ்சத்தூள் வச்சு இந்த கலர்ஃபுல்லான அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட தம் ரூட் அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த அல்வாவை சாப்பிடும் போது அது கோதுமையோட வாசனை வராது, மஞ்சத்தூளோட வாசனையும் வராது. அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள், முதல்ல 100 கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். சின்னதாக உள்ள கோதுமை ரவையாக பார்த்து எடுத்துங்க. பெருசாக இருந்தால் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. நம்ம எடுத்துருக்க 100 கிராம் கோதுமை ரவைக்கு 150 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துங்க. 150 கிராமுக்கு 1.5 கப்பு ஜீனி வந்திருக்கு. இதை சேர்த்துட்டு இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காவை இது மாதிரி துருவி சேர்த்துட்டோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கோதுமை ரவையோட அந்த கோதுமை வாசனையும் எடுத்துடும், மஞ்சத்தூளோட வாசனையும் எடுத்துடும். அடுத்தது ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காவும் நல்ல அல்வாவுக்கு வாசனை கொடுக்கும், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக நுணுக்கிட்டோம். இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் தான் பாகு காய்ச்சும் போது ரொம்ப ஈஸியாக காய்ச்சிடலாம். தண்ணி விடாமல் நல்ல பதமாக அல்வா ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துடும். இதுமாரி நுணுக்கி எடுத்து வச்சிங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் செய்யும் போது தான் அது அல்வாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டால்டா, ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நெய்யிலேயே செய்யலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான பிறகு இதில் 8 கிராம்பு எடுத்துக்கலாம். 20 முந்திரி, 20 திராட்சை எடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 பொருளையும் சூடான நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகணும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு இருக்கணும். கிராம்பு நல்லா பொரிஞ்சிருக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுப்போம். நல்லா சரியான பதம் வந்தாலும் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சரியான பதம் வந்துட்டு இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. நெய் அப்படியே அந்த பேனில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம ரவா வறுக்க அந்த நெய்யை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே நெய்யில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். அந்த கோதுமை ரவையிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்த ரவா சேர்த்துக்கலாம். இந்த ரவா நம்மளுக்கு நல்ல பிசுபிசுப்பு தன்மை கொடுத்து அல்வா சூப்பராக இருக்க யூஸ் ஆகும். சேர்த்துட்டு இதை நல்லா வறுங்க. இது வறுக்கிற பதம் எப்படி இருக்குன்னா, முதல்ல எல்லா நெய்யும் உறிஞ்சிட்டு நல்ல கலர் மாதிரி நல்லா பொலன்னு ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பு நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இந்த பதம் வந்த பிறகு நம்ம 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பாலையும் ஊற்றிட்டு இது நல்லா வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ 1/4 லிட்டர் பால் சேர்த்தாச்சு. இதில் கலருக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதுக்கு உப்பு சுவைக்காக 1 சிட்டிகை மட்டும் கலந்துங்க. ஏன்னா இதை நம்ம அல்வா ஸ்வீட்டு, அதனால் சிட்டிகை அளவு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா திக்காக்கிடுங்க. பால் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா திக்காகணும். அப்போ தான் நம்மளுக்கு பாகு ரொம்ப சரியான பதத்தில் இருக்கும். ஈஸியாக அல்வா வந்துடும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ திக்கான பிறகு நம்ம பவுட்ரு பண்ண ஜீனியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், நம்மளுக்கு ஜாதிக்காய் சேர்த்த அந்த ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட உடனே இது நல்லா இலகி அப்படி பாருங்கள் தண்ணி பதத்துக்கு வந்துட்டு. இப்போ இந்த அல்வாவுக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை அப்படியே நுணுக்கி சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1 சிட்டிகை போதுமானது. நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல திக்கான அல்வா பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். ரொம்ப திக்காக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த பதம் தான் சரியான பதம். இதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு. திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு அப்படியே திருப்பி விடும் போது கீழே நல்லா முருகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இது தம் ரூட் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த திருப்பி விடும் போது கீழே பாருங்கள் வெள்ளையாக முருகி வருது. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம முந்திரி, திராட்சை, கிராம்பை பொரிச்சு வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நிறுத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இதை வெளியில் எடுத்து நம்ம தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோம். நல்லா பெரட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ நான் ஒரு தட்டில் நெய்யை தடவி வச்சிட்ருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் தடவிடுங்க. ஏன்னா 1 மணி நேரமாச்சும் ஆகிறதுக்கு ஆகும். ஆறின பிறகு ஈஸியாக நழுவிட்டு வரதுக்காக இது மாதிரி தடவி வச்சுருக்கோம். அதில் முந்திரி, திராட்சை, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதே மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை சேர்த்துட்டு
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா கவனமாக பார்க்கணும். நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுட்டு ஓரத்தெல்லாம் சரி பண்ணிகிட்டே நம்ம அப்படியே பரப்பி விடணும். ஏன் அப்படி செய்கிறோம்னா அங்கங்கே கேப் இல்லாமல் நல்லா பதமாக இருந்தால் தான் அல்வா வந்து நல்லா ஆறின பிறகு அப்படியே தம் ரூட் அல்வா மாதிரியும் மஸ்கோத் அல்வா மாதிரியும் இருக்கும். அதனால தான் செய்கிறோம். இதேமாரி தேய்ச்சி விடும் போது நம்ம யூஸ் பண்ண நெய்யெல்லாம் அப்படி மேலே வரும். நல்லா பளபளப்பாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டு கரெக்டாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும். இது நல்லா சுத்தமாக ஆறி வரதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ எனக்கு 1 மணி நேரத்தில் நல்லா ஆறிடுச்சு அல்வா. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இதுக்காக தாங்க நம்ம நிறைய நெய் தடவணும். இப்போ சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கட் பண்ணும் போதே அது எவ்வளோ அழகாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் உணரலாம். செம்ம டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை பிச்சு சாப்பிடும் போது அப்படியே தம் ரூட் அல்வா மாதிரியும் மஸ்கோத் அல்வா மாதிரியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோதுமை வாசனையும் இருக்காது, மஞ்சத்தூள் வாசனையும் இருக்காது. அவ்வளோ டேஸ்டான அல்வாவை ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சுட்டோம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.